ஹே காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட் மட்டும் பெருசாக பண்ணுவோம். ஆனால் என்றைக்காவது நம்ம பண்ணுற ஆர்கியூமெண்ட்டில் ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட மைண்ட் செட்டை யோசித்து நம்ம பேசியிருக்கோமா? அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் யோசிப்போம். அப்போ அவங்கவுங்களுக்கு அது கரெக்டாக தோணும். அதாவது ஆர்கியூமெண்ட் தான் பெருசாகும். என்னைக்காவது நீங்கள் அவங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் இப்போ ஹெல்த்தியாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறாங்க, நான் ஏன் மற்றவங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக நான் ஏன் அப்படி பண்ணணும், அப்படி மாறணும். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் மாறுறதுங்கிறது வேறு, மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் மாறுறது அப்படிங்கிறது வேறு. சில பேர் எல்லோரும் மாறுறாங்க, நானும் மாறுறேன்னு மாறுறாங்க. ஆனால் சில பேர் மாறணுங்கிற சுச்சுவேஷன் வந்தனால மாறுறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.